நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் 27ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீன ராசியில. இதனால் வரைக்கும் 139 நாட்கள் வக்ரமா இருந்தார். அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமா இருந்தார். வக்ரனா சுலோவா போறது, இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி. நம்முடைய ஆயுளுக்கு, நம்முடைய தொழிலுக்கு, படிப்பு கல்விக்கு, பொதுமக்களுடைய தொடர்புக்கு, எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும். எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்தா டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்க்கலாம். இதுதான் காரணம். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு. அப்ப யாரு ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க, ஏன்னா குரு நட்சத்திரம் போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அதிக நாட்கள் திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான். அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க, சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம குரு சுக்கிரன் ஜோதிடியில எல்லா கிரகம் பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பவர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. எப்படி காலபுருஷோட ஃபர்ஸ்ட் ராசினா மேசராசி தான். இப்ப மேசராசியில பிறந்தா எப்படி உங்களுடைய குணம் இருக்குன்னா எதுவுமே நேர்மையான குணம் இருக்கும். இந்த ராசியில சூரிய பகவான் உச்சமாகறதுனால ஒரு நிர்வாக திறமை இந்த ராசியில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். நிர்வாக திறம்னா 10 பேருக்கு முன்னாடி தலைமை பொறுப்பு அப்படியே கிடையாது. எந்த வேலையும் ஒழுங்கா கரெக்டா அதை பர்ஃபெக்டா பார்க்கணும். இதான் மேசம். எப்படி கரெக்டா ஒரு வேலையை பர்ஃபெக்டா நீட்டா செய்யணும் அந்த வேலையை. அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரன். இப்ப நீங்க ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேஷத்துக்கு அதிகமா இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும் மேசத்தை பொறுத்தவரை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் அந்த மேசத்துக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பது வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. இப்படி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. அதனால வக்ரனா என்னங்க, ஒண்ணும் இல்லை. இது நாள் வரைக்கும் சனி பகவான் ஸ்லோவா போனார். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ஸ்லோவா போனா எப்படி அந்த இடத்தை அடைய முடியும், வேகமா போனா எப்படி சீக்கிரம் அடைய முடியும். அதான் வக்ரமான காலம். சூரியனுடைய கதிர்வீச்சுல இந்த சனி பகவான் கொஞ்சம் இயல்பு நிலையை விட கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக நகர்ந்து போனார். அதான் வக்ர காலம். எப்பனா ஜூலை மாசம் 13ஆம் தேதியில இருந்து அவர் வக்ரம் ஆயிட்டார். இப்ப நவம்பர் மாசம் 27ஆம் தேதி அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது 139 நாட்கள் எண்ணி பார்த்தா 139 நாட்கள் அவரு ஸ்லோவா போனார். அப்ப இங்க என்னென்ன பலன் நடந்திருக்கும்? அதாவது சனி பகவான் யோகமா இருந்தா ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுத்திருக்கும். ஒரு சில பகவானுக்கு சனி பகவான் சரியில்லைன்னா இங்க ஒரு தடைகளையும் கொடுத்திருப்பார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தொழிலுக்குக்காரர் சனி பகவான் நல்லா பாருங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும், அந்த வேலையை இயக்கணும்னா சனி பகவான் தான் காரகர். நல்லா தெரிஞ்சுக்கணும். உழைப்புக்கு காரகர், தொழிலுக்கு காரகர், உத்தியோகத்துக்கு காரகர், இது எல்லாமே சனி பகவான் தான் சொல்லணும். பொதுமக்களுடைய சேவைக்கு காரகர், நல்லா தெரிஞ்சுக்கணும். பழைய சீருடை போட்டு வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் தான். இரும்பு பழைய சீருடை போட்டு வேலை பார்க்கறது, பொதுமக்களுடைய நல்ல பேரா கெட்ட பேரா, அரசியலுக்கு சனி பகவான் தான். இவரை கண்டா எல்லாருமே ஏன் ஜாதக நோட்டு எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க தெரியுமா? சனி போல் கொடுக்க முடியாது, சனி போல் கெடுக்க முடியாது, சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. எப்படிவா இதுக்கு பழமொழியே சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா இவரை மாதிரி அள்ளி கொடுக்க முடியாது. ஆனா இவரை மாதிரி யாரும் ஒரு மனிதனை சோதிக்க முடியாது. அந்த அளவுக்கு சோதனை கொடுப்பார். அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். அதனால எல்லாருமே சனி திசை, சனி புத்தி வந்தாவே டக்குன்னு மேக்சிமம் சனி திசை உங்களுக்கு வராது மேசத்தை பொறுத்தவரை. ஏன்னா இதுல 3 ரசம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இவங்களுக்கு சனி திசை சாமானியம் வர்றதுக்கு ரொம்ப காலம் உண்டு. சனி புத்தி வந்தா ஏன் ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்கன்னா சனி பகவான் ஜாதகம் சரியில்லைன்னா இங்க சர்க்கிளை கொடுத்துருவாரு. சரி, இப்ப சனி பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா கரெக்டா 11ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. இப்படி 10, 11
நம்ம லைஃப்ல 10ஆம் பாகம் ஜாதக ரீதியில என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து சொல்லுவாங்க. தொழில சொல்லுவாங்க 10ஆம் இடத்தை. மாமனார் உறவு, மாமியா உறவு, உங்களுடைய புகழ் அந்தஸ்து, கௌரவம், தொழில் ஸ்தானம், உங்க குடும்பத்துல நல்லது நடக்குமா இல்ல கெட்ட விஷயம் அதிகமா நடக்குமா, அந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு. அடுத்து 11ஆம் வீடுங்கிறது மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து, கௌரவம், பெருங்கொண்ட பணம், இன்கம், இது எல்லாமே இந்த 11ஆம் இடத்த மூத்த சகோதர உறவு, திருமண வாழ்க்கையில கை கூடக்கூடிய திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு சுகமான ஒரு அனுகூலம், இது எல்லாமே இந்த 11ஆம் இடத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடம் நல்லா இருந்தா அவங்க கமிஷன் வியாபாரத்துல சரி பெரிய லெவலுக்கு போவாங்க. இப்படிப்பட்ட அதிபதி வக்ரமானார், நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னல ஸ்லோவா போனார். அப்ப ஸ்லோவா போகும்போது என்ன பலன் நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன எடுத்துக்கலாம். இப்ப பலவீனா என்ன மாதிரி ஒரு பலனை இந்த மேச ராசி கொடுத்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில என்ன போகுதுன்னா விரய சனி போயிட்டு இருக்கா. இப்ப விரய சனி வந்த பிறகு எத்தனை பேர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதகம் எடுத்து பார்த்திருப்பாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மேச ராசி மட்டும்தான். ஏன்னா 11ஆம் இடம் முடங்குதுன்னா இங்க பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா ஒரு சர்க்கிள கண்டிப்பா கொடுத்துருக்கும். நான் ஜூலை மாசம் 13 இருந்து நான் எடுத்து பார்த்துக்குங்க. கண்டிப்பா லாப வருமானத்துல ஒரு தடையை பார்த்திருப்பீங்க, இல்ல மூத்த சகோதர உறவுல ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பீங்க, இல்ல காலில் அடிபட்டிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், காலில் அடிபடும். உங்களுடைய தொழில் முடக்கங்கள், உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை சந்திச்சிருக்கலாம். வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்கலாம். வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகளை சந்திக்கலாம். இது மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுல படிக்கிறவங்க, வெளியூர்ல படிக்கிறவங்க படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்க முடியாம இந்த ஜூலை மாசம் 13ஆம் தேதி கண்டிப்பா ஒரு தடையில சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானே பொதுவா பாருங்க தொழில் தான், தொழில் உத்தியோகம். அடுத்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய தொடர்புல ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறது. ஏன்னா விரைய சனி போகும்போது நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல தரைய பாக்குறது, இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தத்தை பாக்குறது. எப்படி மனைவி கிட்ட பொருளாதார வருமானத்துல, நண்பர்கள்கிட்ட, படிப்பு கல்வியில, இது எல்லாமே ஒரு சர்க்கிள கொடுத்தாரா கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த அமைப்பு ஜூலை மாசம் 13 இருந்து கேட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சுலோவா இருந்துச்சுங்க அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் பல்லு வலி வர்றது, எப்படி பல்லு வலி, கால் வலி, வயிறு சம்பந்தப்பட்ட வலி, இந்த சுவாச பிரச்சனை, இது மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாருன்னா அந்த மேசராசியா இருந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி. இப்ப ஏன் இவங்களுக்கு பாதிக்காதுன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால உங்களுக்கு எந்த ஒரு பலவீனத்தையும் கொடுக்க மாட்டோம். அது இல்லாம உங்களுடைய செவ்வாய் இந்த காலகட்டத்துல பாருங்க நல்ல ஒரு பலத்துல இருப்பார். எப்படி சொந்த வீட்டை இப்ப செவ்வாய் இருக்காரு. அடுத்து 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இனிமே செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்திருப்பார். ஏன்னா செவ்வாய் ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செய்வார். அதனாலதான் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கொடுக்க போறாரு. இந்த சனிபான் வக்ர நிவர்த்தி ஆனது இதுல குருவுடைய நட்சத்திரமா, குரு உங்களுக்கு எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்கார, 3ஆம் பாகத்துல முயற்சியில நிக்கிறார. 3ஆம் இடத்துல அவர் எங்கே பாக்குறாரு? 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 11ஆம் இடத்துல லாபத்தை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்த வருமானத்துல உள்ளதா. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்க போறீங்க. எப்படி ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நீங்க ஜெயிக்க போறீங்க. இது கன்ஃபார்ம் 100க்கு 100% எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்த இடத்து பூமியை பாக்குறாரு. ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனை ஜெயிக்க போறீங்க. அது இடமா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை உத்தியத்துல ஒரு கேஸ் போடுறோம், அந்த கேஸ் உங்க பக்கம் சாதகமா வரலாம். ஏதோ ஒரு நஷ்ட ஈடு உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சனி பகவான் நல்லா இருந்தா, ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் நின்று அவர் பாக்குறதுனால அவர் குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெருங்கொண்ட லாபம், பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கலாம். இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி பயிற்சி. வேலை கிடைக்காத அனைவருமே வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போறாங்க. வேலை உத்தியோக ரீதியா நான் சொல்றேன், வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா கிடைக்கும். சூப்பரான வேலை கிடைக்கும், நல்ல வேலை. ஏன்னா வேலை உத்தியோகத்துல நிறைய கஷ்டத்தை, நிறைய பகையை நீ கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு அமைப்பு, பக்கா வேலை செய்யும். வேலை உத்தியோக ரீதியா சொல்றேன். இப்ப வெளிநாட்டு வேலை பார்க்கணும்னா வேற கண்ட்ரி மாறலாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் நீங்க வேலை கண்ட்ரி வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை பார்க்கற மட்டும் ஏன் வேற கண்ட்ரி மாறுவாங்க? 6ஆம் இடத்தை அவர் பாக்குறாருங்க. 12ஆம் வீட்டு அதிபதி அதாவது 12ஆம் வீட்டுல இருந்து சனி பகவான் 6ஆம் இடத்தை பாக்குறா. வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷனை பார்க்கலாம். இதுதான் இங்க நடக்கும். எழுதி வச்சு. அடுத்து நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல எந்த ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்திருக்கும், இருக்காது. இனிமே திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கண்டிப்பா நடக்கும். 100க்கு 100% திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரேக்கையுமே இனிமே கொடுக்க மாட்டாரு.
2 மாசம் நிறைய பேருக்கு திருமணம் இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி போய் எத்தனை பேர் நின்றுச்சுன்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமான்னு கதை இங்க சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரபகவான் கேதுவுடைய பிடியில அடுத்து நீசமா இருந்தார். கண்டிப்பா 2-3 மாசம் இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்த நிறைய இருந்து சொல்லுவாங்க. திருமண தடை இருந்துச்சு, மனைவி உடம்புல இல்ல கணவனுடைய உடம்புல ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பார். படிக்கக்கூடிய மாணவன்லாம் எல்லாத்துக்கும் பாருங்க அரசாங்க வேலை, இனிமே அரசு முன் அலுவலம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு தடையும் இல்லை. அரசியல் வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது விரைய சனியில நீங்க இதான் பண்ணணும். சனி பகவான் நல்லா இருந்து 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்லா இருந்தா, லக்னத்துல இருந்து 4ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். என்ன கமிஷனா வரும்? ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா அந்த மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, அடுத்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க லாட்ரி அவங்க எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுத்து பாருங்க. இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் ஏதோ வெளிநாடு வெளியூர் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கணும், சூப்பரா அமைச்சு கொடுப்பார். பெண்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு பெருசா இனிமே இருக்காது. நிறைய பேருக்கு சொல்றேன் மருத்துவ செலவு குறையும். நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி லோன் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி இப்போ உடனே லோன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது, இனிமேல் லோன் சேங்ஷன் ஆகும். இப்ப நட்சத்திர தேதியா பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க படாத பாடுங்க. அஸ்வினில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடும்பத்துல நிறைய செலவுகள் அதிகமா இருந்துச்சு. தொழில் உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை கொடுத்தாரு. இதை கேட்டு பாருங்களேன். வேலையில தொழிலையோ இல்ல நண்பர்களோ கூட்டாளிகிட்டோ இல்ல கணவன் மனைவில ஒற்றுமை இல்லாத தன்மையோ இல்ல ஒரு படிப்புகள் ஒரு தடைகளை ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அஸ்வின்ல பிறந்தவங்க நிறைய பேர் நமக்கு ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமே நல்ல நேரம் நெருங்கிருச்சு. சுக்கிரபகவான் சாரத்துல பிறகு சுக்கிரபகவான் பலமாயிட்டார். வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம், தொழில ஒரு அனுகூலம், ஒரு நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். அஸ்வின்ல பிறந்தவங்க அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா அமைச்சு. அடுத்ததான் பரநேசில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. எப்படி பயங்கரமா திறமையா யோசிப்பீங்க பரநேசில பிறந்தவங்க. எந்த வேலை பார்த்தா அது ஒழுங்கா பார்க்கணும். இதானே உங்களுடைய பிடிச்ச விஷயமே உங்கள்கிட்ட தான். எப்போதுமே குடும்பத்து மேல மனைவி மேல கணவன் மேல ரொம்ப அன்பு காட்டுவீங்க. உங்கள்ட்ட நிறைய இந்த பழக்கம் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க ரொம்ப எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் தடங்கள் தாமதம், உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, வரைய செலவு, கடன் பகை, எதிரி, இது மாதிரி நிறைய விஷயம் சந்திச்சிட்டீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து பரநேஸ்வரம் இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த சரிபான வக்ர நிவர்த்தி பயிற்சி 139 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இடம் வீடு வாங்குறது, வருமானம், வெளியூர் வீட்டுல சுபகாரியம் பண்றது, படிப்புகளில் மாற்றம், திடீர் யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்ற பரநேஸ்வர பிறகு கண்டிப்பா நல்ல விஷயம் வரும். கம்ப்யூட்டர் ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து கார்த்திகன்ஸ்ல பிறகு நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாது. உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. ஆனா இந்த 1 மாசமா பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்படி இந்த 1 மாசமாக கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நிறைய தடைகள், உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, ஒரு மந்தமான தன்மை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே கார்த்திகை சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் வெற்றி ஆகும். அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம், தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.